அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குறித்த கருத்தை திரும்பப் பெறுவதாக விசிக சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் தமிழரசு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். தமிழரசு, இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி என்ன பதிவை வெளிப்படுத்தி இருக்கிறார்? அதனுடைய சாராம்சம் என்ன? காயத்ரி, சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில அன்புமணி தரப்பு பாமக இணைந்திருக்கிறது. இதையடுத்து ராமதாஸ் திமுகவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி வந்தன. இந்த நிலையில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய விசிகாக்கு இது அதிருப்தியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு பேட்டியில் ராமதாஸ் திருமாவளவன் இருவரும் நேருக்கு நேர் அமர்ந்து பேசினால் என எப்போதும் விசிகாவின் நிலைப்பாடு நிச்சயம் மாறும் என்று கூறியிருந்ததாக செய்திகள் வெளியாகின. இந்த நிலையில் இதற்கு விசிகா சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி கண்டனம் தெரிவித்து பதிவை வெளியிட்டிருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விசிகா சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜியின் பதிவிற்கு கண்டனம் தெரிவித்து காங்கிரஸ் கட்சியின் சமூக ஊடகம் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை தலைவர் நவ்வில் அகமது எஸ் பாலாஜிக்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதில் உண்மையை முழுமையாக அறிந்து கொள்ளாமல் ஆதாரமற்ற செய்திகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி கருத்து கண்டனத்துக்குரியது என்றும் கூட்டணி கட்சிகளுக்கிடையே நிலவும் நல்லுறவு, பரஸ்பர மரியாதை மற்றும் அரசியல் நாகரிகத்தை பேணிய வேண்டிய இந்த காலகட்டத்தில் பொறுப்பற்ற முறையில் வெளியிடப்படும் தவறான செய்திகளை அடிப்படையாக கொண்டு கருத்துக்களை வெளியிடுவது என்பது கூட்டணியின் ஒற்றுமையை, அரசியல் நிலைத்தன்மையை பாதிக்கும் என்றும் இது ஏற்றுக்கொள்ள முடியாது, கண்டனத்துக்குரியது என்று நஃபீல் அகமது தனது கண்டன அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் தற்போது விசிகா சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி தனது கருத்தை திரும்ப பெறுவதாக தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி காணொலியில் வந்த ஒரு பகுதியின் அடிப்படையிலும் அரசியல் நிலைப்பாடுகளில் தலைவர் திருமாவளவன் என்றைக்கும் நேர்மையாக செயல்படுபவர் என்கிற நிலையில் அதற்கு கேடு விளைவிக்கக்கூடியதாக அந்த பகுதி இருப்பதை உணர்ந்து தனது தனிப்பட்ட கருத்தை பதிவு செய்ததாகவும், தற்போது செல்வ பெருந்தகை தொலைபேசியில் அது தொடர்பாக பேசிய நிலையில் பிறரிடம் தாம் எதிர்பார்ப்பதை கடைபிடிக்க வேண்டும் என்ற திருமாவளவனின் பாடம் பயின்ற நான் அரசியல் நாகரிகத்தோடு தனது பதிவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக விசிகா சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி தனது எக்ஸ் தளத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறார். காயத்ரி, நன்றி தமிழரசு, இது குறித்த விவரங்களுக்காக.